ராகியில் தோசை, கஞ்சி, அடை எல்லாம் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ராகி பக்கோடா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1 கப், அரிசி மாவு 1/4 கப், சின்ன வெங்காயம் 1 கப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, மிளகாய் பொடி 1 ஸ்பூன், கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ராகி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும், அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெயை சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா கிறிஸ்பாக வரும். தண்ணியை ஊற்றிடாதீங்க, லேசாக தெளித்து பக்கோடா மாவு பக்குவத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானோடனே இந்த பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு மெதுவாக போட்டு பொரிச்சு எடுங்க. அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கடலை மாவு சீக்கிரம் வெந்துடும், இது கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா வெந்து பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே எடுத்துக்கலாம். சூப்பரான கிறிஸ்பியான ராகி பக்கோடா ரெடிங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு சூப்பரான ரெசிபி. இது கூட சூடாக ஒரு மசாலா டீ வச்சு சர்வ் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.